ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம்னா, ஏற்கனவே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. சிஜேபி போராட்டம், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால நம்ம எஜுகேஷன் மினிஸ்டரை ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. இது நீங்கள் பண்ணலைன்னா மோடியை அடுத்து ராஜினாமா பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுவாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கே ஒரு ஆர்கனைஸ்டு கூட்டம் சவால் விடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஆப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் படுத்து உருண்டு ரோட்டில் எல்லாம் ஒரே கலவரமாக இருக்குது. டெல்லி மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் சில பேர் அமைதி போராட்டங்கிறாங்க. எல்லா ஸ்டேட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இது இப்போ ஆளுங்கட்சி ரூலிங் பார்ட்டி மேலே எதிராக நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் ஊழல் டாப் 10 இந்தியாவில் ஊழல் எதனால எப்படி நடந்திருக்கு? அது இப்போ மட்டும்தான் ஊழல் நடக்குதா? அதுக்கு முன்னாடி ஊழலே நடக்கலையா அப்படின்னு யோசிச்சு பார்த்ததுக்குள்ள இந்தியாவோட டாப் 10 ஊழலாக எதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப நான் சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி உங்களுக்கு அந்த டாப் 10 ஊழல் என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இது யாரோ தனிப்பட்ட நம்புறப்போ இதில் எனக்கு ஜென்ரலாக கிடைக்கிற நியூஸு, சோசியல் மீடியா, இன்டர்நெட்டு, இதில் கிடைக்கிற நியூஸில் தான் போகிறேன். அதனால யாரும் தனிப்பட்ட இதுவே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. சரி, ஃபஸ்ட்டு இதை பார்ப்போமா. ஃபஸ்ட்டு டாப் 10லேருந்து வருவோமா. டாப் 10லேருந்து வர்றேன். டாப் 10ல் இருக்கிற என்ன ஊழல்னா, ஆதர்ஸ் ஹவுசிங் சொசைட்டி ஸ்கேம். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மகாராஷ்டிராவில் கார்கில் போரில் உயிரிழந்த விதோ இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க விடவும் கூட சொல்ல மாட்டாங்க, வீர் அந்த மாதிரி ஒரு காமன் டேர்மில் வரும். அது என்ன டேர்மில் கமெண்ட் பண்ணுங்க. அவங்க அடுத்து அவங்க பேரண்ட்ஸ், உறவினர், அவங்களுக்கு மும்பையில் கடலோர பகுதியில் 130 வீடு அந்த ரேஞ்சில் ஒரு 31 மாடி கொண்ட வீடு கட்டி தர்றாங்க. கட்டி கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. அது மும்பையில் சீ ஃப்ரண்ட்டு, 31 ஸ்டோரி, கொஞ்சம் லக்ஸரி ஃப்ளாட் கொடுக்குறாங்க. அது அவங்க நாட்டுக்காக தியாகம் பண்ணதுக்காக ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி வச்சுக்கோங்க. அதில் ஊழல்னு சொல்கிறாங்க. என்ன ஊழல்னு பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அந்த ஆர்மி வீரர்களில் ஃப்ரெண்டானவங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ், அரசு அதிகாரிகளோட க்ளோஸ் ரிலேட்டிவ், அமைச்சர்களோட க்ளோஸ் ரிலேட்டிவான அதிகாரிகள் அவங்களுக்கே இந்த வீடை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்த கேஸ் தான் இது. டாப் 10 எனக்கு கிடைச்ச தகவல் படி இது ஒரு டாப் 10 ஊழலாக கருதப்படுது. அது நியாயமே இல்லாது இல்லைங்களா. ஆக்சுவலாக கீழ்மட்ட அடிமட்ட சோல்ஜருக்கெல்லாம் நிறையா பேர் இறந்துருக்குறாங்க. அதை தனி வீடியோவில் பார்ப்போம். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காம போயிருக்கலாம். அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி கோர்ட்டில் கேஸ் இன்னுமே நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து டாப் 9 ஹவாலா ஸ்கேண்டல். ஜெயின் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க. ஜெயின் பிரதர்ஸ் என்னன்னா ஹவாலா பணம். என்ன ஹவாலா பணம்? ஹவாலானா ஏதோ பேங்க்ல போட்டு தான் எடுத்துட்டு போவாங்க. ஹவாலா பணம்னு தெரியாம. ஹவாலானா மணி லாண்டரிங், பிளாக் மணி. ஃபாரின் அக்கௌண்ட்ஸில் யூஸ் பண்ணி நம்ம பணத்தை கடத்திட்டு போய் அங்கே ஃபாரின் அக்கௌண்ட்ல வச்சு அங்கே போய் யூஸ் பண்ணுற மாதிரி. அது டைரெக்டாக பல பொலிட்டீசியன்ஸ் அந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக கிரெடிட்டாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது நூற்றுக்கணக்கான கோடி அந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் அவங்களோட பணத்தை இவங்க கொடுத்து வாங்கி அந்த மாதிரி பலாயிரம் கோடிகள் கை மாறி இருக்குது. இதுதான் ஜெயின் பிரதர்ஸின் ஹவாலா ஸ்கேண்டல். இது 1990. இது ஜனதா கட்சியும் அந்த கூட்டணியில் இருக்கிறப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. அடுத்து வைபம் ஸ்கேம். இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2013 அந்த ரேஞ்சில் நடந்திருக்கு. இதில் இது தமிழ்நாட்டிலையும் கூட இந்த மாதிரி நியூஸ் கேசஸ் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எப்படின்னா கொஸ்டின் பேப்பர் பணம் வாங்கிக்கிட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணது, இல்லை செலெக்ஷனில் நீ அதிக மார்க் எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி பேப்பரை பிரைட் பண்ணி நிறைய பேர் உள்ளே போயிட்டாங்க. இது வெளிப்படையாக ஒரு தன்னார்வலர் ஆக்டிவிஸ்ட் கண்டுபிடிச்சு இந்த நியூஸை வெளிவிட்டாரு. அதனால அன்றைய முதலமைச்சர் இதுவே இதாயிருக்கு. லல்லு பிரசாத் யாதவ் அவருன்னு நினைக்கிறேன். அந்த முதலமைச்சர் பேர்லேயே கேஸ் நிறைய மர்மமான அந்த விட்னஸ் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் நிறைய 40 பேர்த்துக்கிட்ட மர்மமான முறையில் இறந்துருக்கிறாங்க. கேட்கவே வியப்பாக இருக்குல்ல. 40 பேர் இறந்துருக்குறாங்கன்னா யோசிச்சு பார்த்துக்குங்க. அடுத்த இதை டெல்கி ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேமு 2000
ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் பேப்பர்னா என்ன? பத்திரங்கள். பத்திரங்கள் வந்து கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்கள். அந்த ரூபா நோட்டு மாதிரியே பத்திரமும் இம்பார்ட்டன் நடந்த அந்த மேலே ராஜ முத்திரை போட்டு சிங்கம் வந்து இது போட்டு இருக்கும். அந்த இதை வந்து ஃபேக்காக அடிச்சு, அது வந்து ஃபேக்காக அடிச்சு விற்று இவ்வளோ நாள் ஆல்மோஸ்ட் 20,000 கோடி கிட்ட வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உள்ள ஆள் இல்லாமல் இதை வந்து போலீஸ் சப்போர்ட்டு, பொலிட்டீஷியன் சப்போர்ட்டு, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இதோட ஹெல்ப்போட தான் நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 20,000 கோடி ஒத்தா பத்திரம். அதை வந்து ஒரே ஆள் அடிக்கிறவங்க மட்டும்தான் வச்சிருப்பான்னு கேட்டிங்களா? இல்லை பல அதிகாரிகள், பல பொலிட்டீஷியன்ஸ், பல அதர் போலீஸ் அஃபீஷியல்ஸ் அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த அடிச்சன் விசாரணையில். அதுவும் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து ப்ரோஃபோ ஸ்கேண்டல். ப்ரோஃபோ ஸ்கேண்டில் அப்படின்னா இது எப்படின்னா 1980 ஹவிதர் கன், பீரங்கி கன், பெரிய கண்ணை வச்சு போட்டு பெரிய விழா தண்டி குண்டை போட்டு சுடுவாங்க. அதில் வந்து ஆர்மிலேயே ஸ்கேண்டல் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. என்னன்னா, ஸ்வீடன் கிட்ட வந்து நம்ம இந்தியா வந்து மேஜர் வந்து வெப்பன் இம்போர்ட் நம்ம வந்து தயாரித்து உள்நாட்டிலே தயாரித்து வந்து சண்டைக்கு போகிறதில்ல. வெளிநாட்டிலேருந்து அதிநவீன பீரங்கி எல்லாம் இறக்குமதி பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக ரஃபேல்லையும் கூட ஸ்கேம் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து 1980 ஹவில்தார் கன், பீரங்கி கன் வாங்குறதுல அந்த ஸ்வீடன் நிறுவனம் வந்து உள்நாட்டு பொலிட்டீஷியனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 64 கோடி கிட்ட வந்து கொடுத்துருக்கிறதா ஸ்வீடன் நாட்டு ரேடியோவில் வந்து சொல்லிட்டாங்க. அது வந்து பெரிய பிரச்சனையாகி அப்போ வந்து ராஜீவ் காந்தி வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கிற அவருக்கே நேரடி தொடர்பு இருக்கிற மாதிரியெல்லாம் சொல்லி அடுத்து வந்து அது நிராகரிக்கப்பட்டது. அது வந்து ஒரு காங்கிரஸோட ஒரு இமேஜவே பாதிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயங்க. கன்று நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறோம்னா அந்த கம்பெனிகிட்ட வந்து நான் உனக்கு பர்ச்சேஸ் கொடுக்குறேன், நீ எனக்கு கமிஷன் கொடுன்னு கேட்குறது வந்து நம்ம இந்தியாவையும் பின்னாடி அவங்க வந்து மட்டமான கண்ணையும் கூட செஞ்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஸ்கேண்டல் வந்து நடக்காமல் இருக்கணும். அதனால வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது எடுக்கிறது இல்லை, டாப் 10ல் டாப் 5ல் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாடர் ஸ்கேம் பீகாரில் நடக்குது. 1990 நடக்குது. என்னன்னா, மாட்டு தீவனத்தில் வந்து ஸ்கேம். எப்படின்னா, கவர்மெண்ட்டே மாட்டு தீவனம் வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு வந்து கம்மியான ரேட்டில் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டாடுறாங்க. அதில் வந்து என்னன்னா, இந்த மாதிரி வந்து மாடே இருக்காது, அவங்களுக்கு வந்து கொடுத்த மாதிரி பில் போட்டிருப்பாங்க. இவங்க வாங்கின மாதிரி பில் போட்டு ஃபேக் போலியை இது பண்ணி ஆல்மோஸ்ட் 100கணக்கான கோடி வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க. விதவிதமான ஸ்கேம்ஸாக இருக்குல்ல, இதுவும் கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கேம் தான். அடுத்து வந்து 4வதாக இருக்கிறது டாப் 4 அப்படின்னா சத்தியம் கம்ப்யூட்டர் ஸ்கேம். இது வந்து நான் பொலிட்டிக்கல் ரிலேட்டட் ஸ்கேம். என்னன்னா, சத்தியம் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, சத்தியம் வந்து ஆல்மோஸ்ட் 2009 அந்த 5 to 9 பெரிய கம்பெனி. இப்போ வந்து இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, டிசிஎஸ் மாதிரி அதுவும் வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய வந்து ஒரு பெரிய கம்பெனி. அது வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த ஓனர் வந்து அவர்கிட்ட தான் போர்டுக்கு முக்கால்வாசி கண்ட்ரோல் இருக்கும். அந்த பெரிய பெரிய ஆடிட்டர்ஸ் எல்லாம் அவங்க சிஇஓ இருந்தனால கண்ட்ரோல் இல்லை. அவரே ஃபேக் பில்ஸு, ப்ராஃபிட்டை வந்து கம்மி பண்ணி காமிச்சு அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அந்த மாதிரி ஏமாற்றி ஒரு 14,000 கோடி கிட்ட வந்து ஊழல் பண்ணிட்டாரு, ஆட்டை போட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியே அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ், கவர்மெண்ட்லாம், ஏன்னா இது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா பல ஷேர்ஸ் இருக்கும், மக்கள் கையில் வந்து மக்கள் பணம்னு வச்சுக்கோங்களேன். அதனால இன்வெஸ்டர்லாம் ஷாக்காகி, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க, ஷாக்காகி பெரிய கேஸ் ஆகி அதுக்கப்புறம் கம்பெனியே படுமோட்டம், எல்லாரும் ஷேரை வந்து படுமட்டி ஆகி அப்போ அதுக்கப்புறம் டெக் மஹேந்திரா வாங்கி அவங்களோட ஒரு பாட்டில் இது பண்ணி இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து நான் பொலிட்டிக்கல் கார்பரேட் ஸ்கேமு சத்தியம். ஆல்மோஸ்ட் $2 பில்லியன் 14,000 கோடி அன்றைய மதிப்புக்கு. இப்போ இன்ஃப்ளேஷன்லாம் கணக்கு போட்டால் ஒரு 10 பில்லியன் வந்து ஸ்கேம் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வந்து டாப் 3ல் இருக்கிறது காமன்வெல்த் கேம்ஸ். 2010 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. காமன்வெல்த்ஸ்னால் அந்த பிரிட்டன்
காலனியில் இருந்த கண்ட்ரி எல்லாம் இந்த காமன்வெல்த். இதில் யாராருன்னா கனடா இருப்பாங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, பாகிஸ்தானு, இந்தியா, அதுக்கப்புறம் வந்து சைனா இருப்பாங்களான்னு தெரியல, யுனைடெட் கிங்டம் இருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருப்பாங்க பிரிட்டிஷ் ஆளுநர். அது வந்து பெரிய காமன்வெல்த் கேம்னா பெரிய இது ஒலிம்பிக்கு அடுத்தது மாதிரி கூட சொல்லாமே. அதில் வந்து என்ன ஊழல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு நிறுவனர்கிட்ட வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஒரு மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கு அடுத்த இதில் வந்து அவங்ககிட்ட வந்து ஃபண்டு இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அந்த இதெல்லாம் நிறைய வேலைகள்லாம் நடக்கும். அவங்களுக்கு ரூம் அலாக்கேட் பண்ணுறது அத்லெட்ஸுக்கு இதில் என்னன்னா அவங்களுக்கு ஃபேவரான நான் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு கமிஷன் கொடுத்துரு, உனக்கு இந்த இதை ஆர்டர் கொடுக்குறேன், அதில் வந்து கமிஷன் கொடுத்துரு, அந்த மாதிரி வந்து சதி பண்ணி அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 70,000 கோடி, $10 பில்லியன் அப்போவே 2010 வந்து ஆட்டை போட்டாங்க. அந்த மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அதையும் ஒரு தனி வீடியோவில் முடிஞ்சால் பார்க்கலாம். அடுத்து வந்து த மோஸ்ட் ஃபேமஸ், தமிழ்நாட்டில் ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். எல்லா செய்தியில் ஆனாவுனா நம்ம எதிர்கட்சிகள் சண்டை இதெல்லாம் நடக்கிறப்ப ஆனாவுனா இந்த நிகழ்வை வந்து எடுக்கிறத சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் 2008. அப்போ வந்து ரூலிங் பார்ட்டி வந்து காங்கிரஸ். அப்போ அது வந்து மினிஸ்டர் வந்து ராஜாங்கிற வந்து அவர் வந்து அப்போ வந்து கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க. இவருக்கு வந்து இந்த பொறுப்பு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டராக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், டெலிகாம் மினிஸ்டராக இருக்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 2G அலைக்கட்டுனா, இப்போ 4G 5G இருக்குன்னா இந்த ஒரு சிம் கம்பெனினா அவங்க வந்து பிட் பண்ணி எடுக்கணும். அந்த அலைக்கட்டரை வந்து பிட் பண்ணி 10,000 கோடி 20,000 கோடின்னு பிட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு எடுக்கணும். இதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி அவருக்கு பிட் பண்ணாமல் யாருக்கு அவங்களுக்கு சாதகமாக இது பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுத்து ரொம்ப கம்மியான ரேட்டு கொடுத்து பின்னாடி வந்து அந்த மாதிரி இவர் வந்து டைரெக்டாக காசு 1,74,000 கோடி எடுத்து ஸ்கேம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, இவர் டைரெக்டாக காசு எடுத்துகிட்டு போகல, இந்த மாதிரி கம்மியாக கொடுத்து அந்த மாதிரி வாங்கியிருக்கலாம், அந்த கம்பெனிஸ் இருந்தாலும் பலம் வாங்கியிருக்கலாம்னு சொல்லப்படுது. அதுக்கு அவர் அரெஸ்ட் கூட ஆயிருந்தாங்க கோர்ட்டில். கேஸ் ஒன்றாமே முடிஞ்சா என்னன்னு தெரியல, ஆனால் வந்து அவருக்கு அரெஸ்ட் கூட ஆயிருந்தாங்க அந்த பீரியடில். இது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ லாஸ்னா 1.74 lakh கோர் நஷ்டமாக இருக்கிறதா வந்து எஸ்டிமேட் சொல்லப்படுது. பாருங்களேன், இது வந்து ஆனால் இது வந்து அதான் ஒரு மித்து மாதிரி தான். அது வந்து ரொம்ப க்ளோஸஸ் இதில் நடக்குது, நடந்துச்சா நடக்கலையான்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு நடக்கும். இந்த மாதிரி வெளியே வர்ற நியூஸில் தான் நடக்கும். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேம், ஃபஸ்ட்டு டாப் 10ல் வந்து டாப் 1 இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா த கோல் ஸ்கேம், கோல் அலோகேஷன் ஸ்கேம். கோல் அலோகேஷன் ஸ்கேமில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2000 வந்து எலக்ட்ரிசிட்டி பூம் ஆகுது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்தியா வந்து குளோபலைசேஷன் ஆயிடுச்சு, எக்கனாமி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர் வராங்க, இங்கே உள்நாட்டிலேயே நிறைய உற்பத்தி பண்ணுறதுக்கு பிளான்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க, அதனால வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அப்போ வந்து இதையெல்லாம் ப்ரைவேட்டு கொடுக்குறாங்க, நிலக்கரி இந்த இதுலையெல்லாம். அந்த நிலக்கரி இதுலையெல்லாம் அந்த இப்போ அதானி அந்த மாதிரி ரிலையன்ஸு அந்த மாதிரி ONGC அந்த மாதிரி இதில் கொடுக்குறாங்க. அந்த டெண்டர் வர்றதுல வந்து முறைகேடு நடந்து ஃபேவரான கம்பெனிக்கு கம்மியான ரேட்டுக்கு இந்த மாதிரி டெண்டரை வந்து பிட்டிங் வந்து ப்ராசஸ் இல்லாமல் அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி கம்மியாக கொடுத்து அவங்க பின்னாடி வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டாங்க. இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ எடுப்புன்னா 1.86 lakhs கோடி கோர் இவ்வளோ செலவாக லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லப்படுது. இதாங்க டாப் 10 நியூஸஸ். இப்போ வந்து பல பீரியடில் பல 2 கட்சியுமே இப்போ ரூலிங் பார்ட்டி காங்கிரஸ் இருக்கிறாங்க, பிஜேபி இருக்கிறாங்க, அதர் பார்ட்டி DMK, TVK, ADMK. என்னை வந்து நான் சில கட்சியை பேசுகிறேன், சில பெர்சனை மென்ஷன் பண்ணி பேசுகிறேன்னு வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ஜென்ரலாக கிடைச்ச இன்ஃபர்மேஷனில் தான் பண்ணுறேன். பயமானு கேட்டிங்களா? ஆமாம், லைட்டாக பயந்தான். ஓகேங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க? இதில் வந்து இந்தியாவுக்கு தான் லாஸ். நீங்கள் வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து இந்தியாவோட க்ரோ ஆகிறது மூலியமாக நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா உண்ணாமே இண்டஸ்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது. நிறைய சைனாவுக்கு ஈக்குவலாக வந்து கம்பீட் பண்ணியிருப்போம்.
ஆனால் வந்து நம்ம வந்து இன்னும் ஏழ்மை நிறையா இருக்குது. நிறையா பேர் இப்போ எக்கனாமி வந்து இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு கேட்டால் இம்ப்ரூவ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. வந்து இப்போ லைட்டே இல்லாமல் இருந்துச்சு, வந்து டிவி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எல்இடி டிவி இருக்குது. வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இப்போ ஏசி வாங்குறது ஈஸியாக இருக்குது. இன்ஃப்ளேஷனும் அதே மாதிரி அதிகமாயிருச்சு, வேலையின்மையும் அதிகமாயிருச்சு. நம்ம மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து ரொம்ப கீழே இருக்குது. நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம கீழே அவன் இருக்கிறான், அதனால நம்மளும் ஓகே. அந்த நாடெல்லாம் நம்ம பாகிஸ்தான் நம்ம கீழே தானே இருக்கு, அவங்களே இருக்கும்போது நம்ம அவங்களோட கெத்துன்னு பார்க்கக்கூடாது. எப்பவுமே நம்ம வந்து டாப் 1க்கு தான் போகிறோம். யூஎஸோட எக்கனாமிக் ஈக்குவலாக நம்மளும் வரணும்னு சொல்லி ஆசைப்படணும். ஆசைப்படுறதுல எதுவுமே தப்பு இல்லை, ஆசைப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி உழைக்கிறதுக்கு தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த பொலிட்டிஷியன், கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் எல்லாருக்குமே உண்டுகோல். பொதுமக்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் மேன்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அதனால வந்து எல்லாருமே நேர்மையாக இருந்து நம்மளோட ஓவரால் க்ரோத்து, நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாமே ஆட்டை போட்டு வெளிநாடு போய் எல்லாம் செட்டில் ஆகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஓவரால் ஒரு கம்யூனிட்டியாக இருந்து மற்ற நாட்டில் இருந்து நமக்கு பணம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி ஊழல் இல்லாமல் எஜுகேஷன் பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இருந்து நம்மளும் டாப்பாக இருந்தால் எல்லாமே செல்வ-செழிப்புடன் பீஸ்ஃபுல்லாக கண்ட்ரியில் நிம்மதியாக வாழலான்னு தான் ஆசை. அதனால தான் சில போராட்டங்களும் நடக்குது. அதுக்கேற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் இனிமேல் வந்து எல்லாமே பப்ளிக் ஆயிடுச்சு, சோசியல் மீடியா பவர் வந்துருச்சு. அதனால வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எல்லா பார்ட்டிஸும் ஹானஸ்டாக நமக்கு வந்து குரோத்துக்கான பெர்ஸ்பெக்டிவோட நம்ம இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக் கொள்கிறேன். இந்த மாதிரி பல செய்திகளை பார்க்கறதுக்கு செல்வன் ஷோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.